சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். ஒரு கற்பனையான கனவு உலகத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே. நன்னிலம் பேரூராட்சியில் வந்து பார்வையிடுங்கள். பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எப்படியா இருந்தாலும் தொலைக்காட்சியில் நேரலையில போயிட்டு இருக்குது. எங்க இருக்கின்ற எழுச்சி குரல் திரு ஸ்டாலின் செவியிலே விழுகின்ற போது அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும். 210 இடங்களில் வெல்லும். உதயநிதிட்ட பேட்டி காங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதிகளை வெல்லுங்கிறாரு. உங்களுடைய பதில் என்னங்கிறாங்க? சொல்ல முடியல. ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு இருந்த கட்சி திமுக கட்சி. செல்வாக்கு இருந்திருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு மக்களிடத்தில் ஏதாவது பொய்களை மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த கட்சியில உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. திமுக உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. அதனால ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா வீடு வீடா வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க. அவள் வருவது திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கிறதுக்காக வர்றாங்க. இன்றைய தினம் திமுகவுடைய நிலை பரிதாபமான நிலைக்கு வந்துட்டது. கதவை தட்டி தட்டி, தாயே எங்களிடத்துல எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு கெஞ்சுகிற நிலை திமுக வந்துட்டு. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் திமுகவுக்கு பொறுப்பேற்றதில் இருந்து அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல மெலிந்து நலிவடைந்து இன்றைக்கு மக்களுடைய வீட்டு மக்களுடைய கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு தாழ்ந்து போன கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறார். இன்றைக்கு இது மாதிரி ஒரு தாளை அடிச்சிட்டு வந்து வீடு வீடா கொடுக்கறாங்க. வீடு வீடா கொடுக்கறாங்க. 2 நாளைக்கு முந்தி அங்க சிதம்பரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சிருக்கிறார். இதில் என்னன்னா 46 கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனை 46 இருந்தா வர்ற அதிகாரிட்டு சொன்னீங்களா 45 நாள்ல தீர்த்து வரான். அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ண? 4 வருஷம் மக்கள் பிரச்சனை சந்திச்சு இதுக்கு என்ன ஸ்டாலின் பதில் சொல்றீங்க? ஓட்டு போட்ட மக்கள் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா ஒத்துக்கிட்டீங்க. இதுல அடிச்சு கொடுத்தது உண்மைதானே? அவர் தானே அடிச்சு கொடுத்திருக்காரு. அப்படிலாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாருல. அப்புறம் என்ன நல்லாட்சி செய்யறீங்க? எங்க பார்த்தாலும் சொல்றாரு ஸ்டாலின், பிரச்சனை இல்லாத இருந்தா ஒரு சிறப்பான ஆட்சி. அங்க பிரச்சனை இருந்தா அது சிறப்பான ஆட்சியா? மோசமான ஆட்சி தானே? சொல்லுங்க, மோசமான ஆட்சி தானே? அது மட்டும் இல்ல, ரைட். இதுக்கு முந்தி இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப நாங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்தோம். அருமைச்சவர் காமராஜர் அவர்கள் அமைச்சராக இருந்தாரு. அப்போ வீடு வீடா ஊர் ஊரா போனார். அங்க போய் அப்படியே ஊர் மக்களை எல்லாம் அழைச்சார். மக்கள் என்ன நினைச்சாங்க? பரவாயில்லையே, திரு கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு, நம்முடைய குறைகள்லாம் தீர்த்துருவாருன்னு சொல்றாரு, கூட்டத்தில் கலந்துக்கலான்னு ஆர்வத்தோட பெண்கள் ஆண்கள் எல்லாம் அந்த முன்னாண்ட போட்டுக்கிற பெட்ஷீட்ல அமர்ந்துக்கிட்டாங்க. திட்டுல திரு ஸ்டாலின் பாயை போட்டு அமர்ந்துக்கிட்டு, பெரியவர்களே தாய்மார்களே, உங்களுக்கு என்ன கோரிக்கை, என்ன பிரச்சனை, நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியை வச்சிருக்கிற முன்னாண்ட அந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டி பூட்டி சீலு வச்சு பத்திரமா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கிறேன். ஆட்சி வந்த உடனே அந்த சீலை உடைச்சி பூட்டை திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுன்னு சொன்னீங்க. அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனைகள்லாம் மனுவா எழுதி கொடுத்துட்டாங்கல்ல.
எப்படி மக்களை ஏமாற்றுறாங்கன்னு பாருங்க. ஒரு படத்துல சதுரங்க வேட்டைன்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட கோரிக்கை அடங்கிய மனுவை மக்களிடத்தில் கொடுத்து ஏமாற்ற ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டு திரு ஸ்டாலினுடைய பார்வையில் இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. மக்கள் உஷாரா இருங்க. ஒரு முறை ஏமாந்துட்டீங்க, நீ ஏமாறாதீங்க. சிந்திச்சு பாருங்க, அதிமுக அரசு என்னென்ன நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்குது. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்தார், திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்ப தொழில்துறை மந்திரியா இருந்தார் திரு ஸ்டாலின். அப்ப மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திரு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க. உங்களுடைய நிலத்தை எல்லாம் பறிப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு கருணாநிதியுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக திட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நிலம் பறிபோய்விடுது என்று கருதியவுடன் அறிவிச்சார் திரு காமராஜ் அவர்கள். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எங்களுடைய அமைச்சரெல்லாம் விவசாயிகள் கோரிக்கை அடைந்த மனுவை என்னிடத்திலே கொடுத்து, இந்த பூமி பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம், எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படிப்பட்ட மண்ணை விட்டுட்டு இங்கே செல்ல முடியும். ஆகவே இங்கே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற தொழிற்சாலையில் வருவதற்கு இன்றைக்கு எங்களுடைய நிலத்தை எடுக்க இருக்கின்றார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு பேசி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய பூமி பாதுகாக்கப்பட்டது. நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம், நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். தயவு செய்து அல்லுறது விவசாய பெருடி மக்களே, விவசாய தொழிலாளிகளே, உங்களுடைய பூமியை காத்த அரசாங்கத்திற்கு, கட்சிக்கு, அதிமுக கட்சிக்கு எப்பொழுதும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று இருகர கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஒரு விவசாயி, உங்களோடு நானும் உங்களுக்கு துணை நிற்பேன். விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. நம்ம இடுப்பில் கட்டிருக்கிற வேஷ்டி அழிகின்ற பொழுது தானா போய் கை சரி செய்யும். அதே போல விவசாயிகள் துன்பம் படுகின்ற பொழுது அதிமுக அரசு உங்களுக்கு துணை நின்றது. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் கடந்த 3 ஆண்டு காலமா அந்த குறுவை பயிருக்கு இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறல. 2 ஆண்டுக்கு முந்தி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு வந்து பகிரங்கமா பேசினார், வீரவசனம் பேசினார். நானும் டெல்டா காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணி திறந்து விட்டார் மேட்டூர்ல. இங்க தண்ணி வந்து சேர்ந்தது. விவசாயிகள் ஆகா, முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியாக போய் குறுவை சாகுபடி பயிருக்கு தண்ணி திறந்து விட்டுட்டார் அப்படின்னு குறுவை சாகுபடி செஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல திரு ஸ்டாலின். கடைசியில் விளைகின்ற பொழுது தண்ணி இல்லை, மேட்டூர் அணை வறண்டு போச்சு. அறுவடை செய்கின்ற அந்த பருவத்தில் தண்ணி இல்லாம குறுவை சாகுபடி பயிர்கள் காய்ந்து தீஞ்சு பெரும் நஷ்டத்துக்கு ஆளானார்கள் விவசாயிகள். இதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை இணைத்து விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தின் மூலமாக பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு தான் சுமார் 12,000 கோடி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டை பெற்று தந்த இந்தியாவிலே முதல் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு, விவசாயிகளை வாழ வைக்கின்ற அரசு
அதிமுக அரசு. அது மட்டுமா, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியல, சட்ட போராட்டம் நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இங்க பருத்தி அதிகமாக விளையுது. இந்த பருத்திக்கு நியாயமான விலை ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? இந்த பகுதியில் இருக்கிற சில வியாபாரிகள் இங்கே சிண்டிகேட் போட்டு அவர்களே கொள்முதல் செஞ்சுக்கிறாங்க. அப்போ உண்மையா பயிரிடுற விவசாயிகளுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் தகுந்த விலை கிடைக்கல. என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த அருமை சகோதரர் காமராஜ் அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் நடத்தணும். இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையில் இன்றைக்கு வெளியூரில் இருக்கின்ற வியாபாரிகள்லாம் வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் ஏலத்தில் கலந்து இன்றைக்கு 52 ரூபாய் ஒரு கிலோ, 52 ரூபாய்க்கு வித்த பஞ்சு இன்றைக்கு 74 ரூபாய்க்கு ஒரு கிலோ பஞ்சு விற்குது. இப்படி விவசாயியுடைய குறைகளை பார்த்து பார்த்து தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி இன்னைக்கு அதிமுக கட்சி இருக்குங்காட்டி தான் இந்த பருத்தி விலை உயர்ந்து கிடைக்குது. வேற எந்த கட்சி இந்த குரல் கொடுக்குது? இங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர். வெக்கமா இருக்குது. ஏங்க, திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்ற பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபா பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுகவை எதிர்த்து போராடிட்டு இருக்குது. இன்றைக்கு பஞ்சு விலை கிடைக்கல, உடனே அதிமுக தான் அதுக்கு போராட்டம் நடத்தி விடிவு காலம் பிறந்தது. இன்னைக்கு நெல்லை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு நீங்களா உதவி செய்யறீங்களா? கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை தண்ணி வரல, கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி வரலன்னு இன்னைக்கு காலையில் இன்னைக்கு விவசாயிகள் மீட்டிங் நடக்கும்போது சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? போராட்டம் நடத்தினா சீட்டை குறைச்சிருவாங்க. போராட்டம் நடத்தினா அடுத்த ஆண்டுகிட்ட சட்டமன்ற தேர்தலில் சீட்டை குறைச்சிருவாங்க. என்ன கம்யூனிஸ்ட் கட்சி? தயவு செய்து எண்ணி பாருங்க. குறை சொல்வதாக எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற யதார்த்தமான நிலையை சொல்லுகின்றேன். கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் ஒரு வரலாறு படைத்த இயக்கம். அது மாசுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுகிறேன். நாங்கள் உங்களை குறை சொல்லி நாங்கள் கட்சி வளர்ப்பது கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த ஒரே காரணத்திற்காக திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்களே, அதுதான் வேதனை அளிக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, மக்கள் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் கட்சி வச்சிருக்கிறோம். ஆக இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் தமிழகத்திலே குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அதிமுக இயக்கம். அதே போல இன்றைக்கு நீரை சேமிக்க வேண்டும். நீர் மேலாண்மை திட்டம். இது டெல்டா மாவட்டம், வறட்சியா இருக்கிற பகுதிக்கு வறட்சி காலத்தில் நீர் விவசாயிக்கு தேவை. நிலத்தடி நீர் உயர்த்த வேண்டும். குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள், இதில் 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரணும். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அதுக்கு சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த ஏரி மண் விவசாயிகளுக்கு அள்ளப்பட்டு இலவசமாக அவருடைய நிலத்திற்கு அடிவரம் இயற்கையாக அடிவரத்தை கொடுத்தோம். நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஒரு பக்கம் ஏரி ஆளாச்சு, நிறைய நீர் நிரம்புது. இதான் அதிமுக ஆட்சி. உடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தில் நிறுத்திக்கிட்டே. இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அங்கே அங்கங்கே தடுக்கப்பட்டு தடுப்பன 4 அணை கட்டலாம்னு திட்டம் போட்டிருந்தேன்.
ஆட்சி மாற்றத்தினால அது போயிட்டது. ஏற்கனவே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஆதனூர் குமாரமங்கலம் அங்கே ஒரு தடுப்பணை கட்டி தண்ணி முடிஞ்சுது, தண்ணி தேக்க மாட்டேங்கிறாங்க, உபரி நீர் போய் கடலை கலக்குது. அதோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய அரசு இருக்கும்போது நான் முதலமைச்சர் இருக்கும்போது இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் நஞ்சை புகழூரில் ஒரு தடுப்பணை கட்டி முடிகிற தருவாயில் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது பாதி முடிஞ்சிருது, இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு முடிகிற தருவாயில் இருக்குது, அங்கேயும் முழுசா முடியல. அது மட்டும் இல்ல 4 இடத்துல காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம், அதுக்கு நாங்கள் திட்டம் வகுத்தோம், அதையும் விட்டுட்டாங்க. இப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காத அரசு தேவையா? தேவைங்களா? எல்லா ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது. வேற எதையுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கல. டாஸ்மாக் ஊழல், எல்லா பாட்டில் கடையில் போய் டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபா கொடுக்குறீங்களா? நல்லா நம்மால் யாரும் போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கு போகிறதுக்கு நல்லது, போறீங்களா கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்போ கிட்டத்தட்ட 15 கோடி, ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையில் இருந்து இன்னைக்கு மேலிடத்துக்கு போதா சொல்றாங்க. வருஷத்துக்கு 450 கோடி, சரி மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி இந்த 10 ரூபாயிலிருந்து கலெக்ஷன் பண்ண காசு. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இப்படி பலாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு தான் இந்த அரசனுடைய சாதனை. திமுக அமைச்சர், அந்த அமைச்சரவையில் நிதி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், பள்ளிவேல் தியாகராஜன். நாம சொல்லல, நீங்க சொல்லல, திமுக அமைச்சர், நிதி அமைச்சர், அவர் ஒரு ஆடியோ மூலமா சொல்றாரு, உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக்கிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதா சொல்றாங்க. யார் சொன்னது? திமுக அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த 4 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதிலே முதலிடம் வைத்தது திமுக. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவுக்கு முதன்மாதிரியான முதலமைச்சர். எதுல? கொள்ளையடிப்பதில்லை. வேற எதுல நீங்க சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறீங்க? நீங்க சிந்திச்சு பாருங்க. திருவாரூர் மாவட்டம் நல்லிலம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? நான் பேசி முடித்த பிறகு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன். இதே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இந்த பகுதிக்கு வந்தா என்ன இந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சேன்னு சொல்லு. உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு நன்மை செய்ய. எதுவுமே செய்யலையே. 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு. அப்படியே நீட்டா வருவார், போட்டோ ஷூட், அப்படியே தொலைக்காட்சியில் படம் பிடிப்பாங்க, அப்படியே படம் வரும், அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு கதை. இப்படியே 4 வருஷம் ஓட்டிட்டார், போட்டோ ஷூட்லயே 4 வருஷம் ஓட்டிட்டார். அப்புறம் என்ன பண்ணுவாரு? ஒரு ஏதோ பேர் வைப்பார், பேர் வைக்கிறதுல மண்ணை பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், முதல்வரின் முகவரி திட்டம், இப்ப உங்களுடைய ஸ்டாலின், எல்லாம் ஒன்னே தான். பேரை மாத்தி மாத்தி வச்சு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை. பெரிய சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். திரு உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்கார். இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி, இது மக்களுடைய கட்சி. அண்ணா திமுக அரசு உங்களுடைய அரசாங்கமா இருந்தது. ஆகவேதான் மக்கள் குரலை ஏற்று அவ்வப்போது மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை கொடுத்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் எந்த மூல முடுக்கல் போனாலும் அண்ணா திமுக ஆட்சியில் இது செஞ்சாங்க, என்னென்ன சாதனை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இதே திமுக ஆட்சி என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொள்ளை அடிச்சுமா. அண்ணா திமுக ஆட்சி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்ச அரசு. திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்து கொள்ளை எடுத்த அரசாங்கம். இதைத்தான் சொல்லுவாங்க. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக
மீண்டும் தமிழகத்திலே மலர நீங்கள் நல்லாதரவு நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை, எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டா தீர்ந்து போச்சு. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பள்ளியில் இருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த 10 வயது சிறுமி பின்னாடியே ஒருத்தன் போகிறான், அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் சிசிடிவி பார்த்தோம், எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். கேவலம். நானும் பல முறை சொல்லிட்டேன், பயம் கிடையாது. இன்றைக்கு குற்றம் செய்யறவனுக்கு பய உணர்வு போயிட்டுது, அச்ச உணர்வு போயிட்டுது. இன்றைக்கு காவல்துறை செயலிழந்து இருக்கின்றது. ஒரு பள்ளிக்கு போய்கின்ற சிறுமியை அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனா நாடு எப்படி இருக்குது? நானும் பல முறை சொல்லியாச்சு. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் மிக மோசம். சொல்வதற்கே கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பெண்களை தெய்வமாக என்ன வேணும். நம்முடைய குழந்தை பாதிச்சா எப்படி கதறுவோம், அப்படி எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளை நினைக்க வேணும். ஆனால் அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளை கதறும் போது இந்த அப்பா எங்கே போனார்? அப்பா எங்கெங்க போனார்? அப்பான்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான ஸ்தானத்திலிருந்து செயல்படுத்தணும். அதுதான் அப்பாவுக்கு மரியாதை. அவன் இன்றைக்கு சிறுமி இப்படி பாலியல் வன்கொடுமைப்பட்ட அந்த கொடூரனை இதுவரை கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இந்த பாலியல் வன்கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி வேண்டும்னே ஏதோ பேசுறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாருன்னு. நான் உண்மை தான்ப்பா சொல்றேன். நான் ஏதாவது பொய் பேசியிருக்கேன்? நான் இது வரைக்கும் பேசினேன் பொய் ஏதாவது பேசியிருக்கேன்? ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கிய, மக்கள் மனதில் எங்களுடைய கொள்கை நிலைத்து இருக்க வேணும். இது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, அம்மா இமை போல் காத்த கட்சி, நாட்டு மக்களுக்காக இருவரும் தலைவர் உழைந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. எங்க தலைவருக்கு குடும்பம் கிடையாது, 2 தலைவருக்கும் வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசு. உங்களை போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அண்ணா திமுகவுக்கு அல்ல. எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பது, அந்த ஆட்சியை நிச்சயம் உங்களுக்கு மீண்டும் தருவோம், எங்களை ஆதரிக்கல் என்று சொல்லி இந்த நன்னில சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, 2 நாளைக்கு முந்தி இதே ஸ்டாலின் பேசினாரு, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தான் பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி ஊரா சுத்திட்டு இருக்காரு, என்ன செஞ்சார் அப்படிங்கிறார். இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன செஞ்சுன்னு சிலவற்றை மட்டும் உங்களோட கவனத்தை கொண்டு வரேன். நன்னிலத்தில் அரசு கலைக்கல்லூரி கொடுத்தோமா இல்லையா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாயி தொழிலாளருடைய மக பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உருவாக்கி தந்தோம். குடவாசல் அரசு கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். வணங்க மாநில புதிய பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். நன்னிலத்தில் 3 கோடியில பேருந்து நிலையம், குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரி பலப்படுத்த கடைமுறை மற்றும் நீரொழுகி உள்ளிட்ட கட்டுமான புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் 6.5 கோடியில் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 10.5 கோடி மதிப்பீட்டில் 46 பணிகள் மேற்கொண்டு கொடுத்திருக்கிறோம். பாஞ்சியாறு 10 கோடி மதிப்பில் தூர்வாரப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டிருக்குது. குடவாசில 40,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு 64 கோடியில சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டிருக்குது. நன்னிலம் முடிகொண்டானில 15,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு 20 கோடியில கட்டி கொடுத்திருக்கிறோம். நன்னிலம் சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட 53 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல்கள் 17.5 கோடி மதிப்பில் அமைக்கப்படும். இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், நிறைய பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாத, நீங்க தான் பொம்மை முதலமைச்சர். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நன்னிலத்தில் உணவு பதப்படுத்த பூங்கா அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. வழங்கிய மாநில நவீன அரிசி ஆலை வேண்டும் கேட்டுக்கிறீங்க.
பேரளத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நன்னிலத்திற்கு புறவழிச்சாலை வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நன்னிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுக்கா அலுவலகம் வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நன்னிலம் அரசு மருத்துவ தரம் உயர்த்த வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நிறைய கோரிக்கை அறிவிச்சார் காமராஜ் அவர்கள். அவரு ஒரு 30 கோரிக்கை அடிச்சு கொடுத்துருக்க சொல்றாரு. அலுவலகுள்ள தானே பால் குடிக்கிறார், கேட்டா தானே கொடுப்பீங்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சட்ட முன்னாள் அமைச்சர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மக்களுக்கு தொண்டு செய்வதிலே முதன்மையானவர் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த தொகுதியில். வருகிற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஆட்சி அமைக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மிரண்டு ஓடப்படுவது திமுக. ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.